நாகூர் முதல் கோடியக்கரை வரையிலான கடலோர பகுதிகளில் வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தீவிரமடைந்து வருகிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து விட்டு விட்டு கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக கடந்த 26ஆம் தேதி வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக நாகை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் வரை நாகை பலத்த மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமான காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயல் சின்னமாக நேற்று மாறியது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதியில் கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் தொடங்கிய கடல் சீற்றமானது இன்று வரை அந்த கடல் சீற்றத்துடைய காணப்பட்டு வருகிறது. வழக்கத்திற்கு மாறாக சுமார் 3 அடி உயரத்திற்கு அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுப்பி வருகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.